ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த வாட்டி இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு பாத்திரம் வைங்க. வெங்காயம், தக்காளி, இது நல்லா எண்ணெயில் பூண்டா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆன வாட்டி தேங்காய், பூண்டு இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோம்பு, ஜீரகம், கடிப்பத்தா இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஃப்ரை. கரம் மசாலா, சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், குழம்பு ஆச்சி குழம்பு பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் தாளித்து, வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பெருவெங்காயம், வணக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய், அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு 5 நிமிஷம் வெந்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்த உடனே நம்ம வச்ச கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். गाइस, कैसे हो आप सब लोग। और आज हम बना रहे थे यन्नई कतरिका, और इसको हिंदी में बोलते हैं बैगन की सब्जी। और अभी इसमें है राइस, यन्नई कतरिका और अंडा और ऑमलेट। अगर आपको अच्छा लगा तो प्लीज़ इस वीडियो को लाइक, शेयर, सब्सक्राइब कर देना। तब तक के लिए बाय।